இலங்கையில் மிரட்டும் எலி காய்ச்சல் 1200 பேர் பாதிப்பு. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1800 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் துஷானே தாமரேரா இதனை தெரிவித்தார். இலங்கையில் இரண்டாவதாக அதிக அளவில் பதிவாகி வரும் தொற்று நோய் எலிக்காய்ச்சலாகும். ஆண்டுதோறும் சுமார் 13,000 நோயாளர்கள் தொற்று நோயியல் பிரிவுக்கு அறிக்கையிடப்படுகின்றனர். இது இதைவிட அதிகமாகவும் இருக்கக்கூடும். கடந்த சில ஆண்டுகளாக 100 முதல் 200 மரணங்கள் வரை பதிவாகின. 2024 ஆண்டில் 300 மரணங்கள் பதிவாகின. 2025 ஆண்டில் அந்த மரணங்கள் 200ற்கு குறைவாக இருந்தன. 2026 ஆண்டில் 1800 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். காலி, மாத்தறை, களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் இந்நோய் அதிக அளவில் பதிவாகியுள்ளது. அதே நேரம் குருநாகல், கம்பஹா மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளில் நெற்பயிர் செய்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் அல்லது அவதான நிலைமைகள் காணப்படுமாயின் அங்கிருந்து நோயாளர்கள் பதிவாகின்றனர். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட விசேட வைத்திய நிபுணர் கோலித்த ஜெயசுந்தர எலி காய்ச்சல் அறிகுறிகள் குறித்து பின்வருமாறு விளக்கமளித்துள்ளார். காய்ச்சல் சாதாரணமாக 3 முதல் 5 நாட்களுக்கு இடையில் இருக்கும். இங்கு நோயாளியின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வரலாறு ஆகும். இவர் எங்கே சென்றார் என்பது போன்ற விடயங்கள். அவை நோயை கண்டறிவதற்கு நோயாளியின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. வயிற்று வலிக்கும், வாந்தி வரும், கடுமையான தலைவலி இருக்கும், மூட்டு வலி வரும், தசை வலிக்கும். அதற்கு மேலதிகமாக முதல் 3 நாட்களுக்கு பின்னரும் காய்ச்சல் இருக்குமானால் ஒரு வைத்தியரை அணுகி அது குறித்து ஒரு முடிவுக்கு வருவது முக்கியமானது. நோய் தாமதமானால் சிறுநீரகங்கள், நுரையீரல் ஆகியவை பிரதானமாக பாதிப்படையும். அதற்கு மேலதிகமாக மூளைக்கு கூட பாதிப்பு ஏற்படும் என மரணம் சம்பவிப்பதற்கு இடம் உண்டு என தெரிவித்துள்ளார்.